கோடை விடுமுறையில் அமெரிக்கா வந்தபோது வெளியில் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். நான் உற்சாகமாக கிளம்பினேன். கிளம்பி செல்லும்பொழுது எங்கே என்ன பார்க்க செல்கின்றோம் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் மல்பெரி தோட்டத்தை பார்க்க போகின்றோம், அங்கே மல்பெரி பழங்கள் நாம் பிடுங்கி சாப்பிடுவது மட்டுமல்லாமல் வீட்டுக்கும் கொண்டு வரலாம் என்று கூறினார்கள். வியப்பாக இருந்தது. வீட்டு வாசலில் உள்ள இந்த மலர்களை பார்த்துவிட்டு வேகமாக புறப்பட்டு செல்லலாம் என்று புறப்பட்டு ஒரு வீட்டிலிருந்து 3/4 மணி நேரம் கழித்து மல்பெரி தோட்டத்திற்கு வந்துவிட்டோம். நாம் அங்கே எங்களை முதலில் வரவேற்றது விஐபி பார்க்கிங். அங்கே விஐபி பார்க்கிங் போனால்தான் சற்று தோட்டத்தின் அருகிலே செல்ல முடியும். எனவே அதற்கான அதிக கட்டணம் இருந்தாலும் அதையும் செலுத்தி வாங்கி வைத்திருந்தார்கள். அங்கே நின்ற கார்களை பார்த்தவன் மழைப்பாக இருந்தது. இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது சாதாரண தோட்டத்தில் பழம் பிடுங்குவதற்கு என்று. அடுத்து எங்கே நிறுத்துவது என்று இடம் பார்த்து வாசலின் அருகிலே ஒரு தனியாக நிறுத்தி அங்கே எல்லோரும் இறங்கி வந்து இளையவர்களுக்கு மற்றவர்களும் நாம் கோடை விடுமுறை கொண்டாலும் இங்கும் கோடையாக இருப்பதால் வெயில் அதிகம். எனவே வெயில் தாக்காமல் இருக்க பிள்ளைகளுக்கு நீர் தடவிவிட்டு பாசலை செய்தோம். நாம் பதிவு செய்திருந்தாலும் அவற்றை ஸ்கேன் செய்து எத்தனை பேர் என்று பார்த்து ஒவ்வொருவராக உள்ளே அனுமதித்தார்கள். உள்ளே செல்லும் பொழுது ஒரு ஒவ்வொருவர் கையிலும் ஒரு பிளாஸ்டிக் கம்பை குச்சியை கொடுத்தார்கள். அதன் மேல் பகுதியிலே ஒரு குடுவை வடிவில் ஒரு பிளாஸ்டிக் உபகரணம் பொருத்தப்பட்டிருந்தது. அதை வைத்துத்தான் பழங்களை பறிக்க முடியுமா? எனவே ஒவ்வொருவரும் கையிலே வாங்கி கொண்டார்கள். அடுத்து பழங்களை பறித்து வைத்துக் கொள்வதற்கு அட்டை பெட்டியும் சிறு டப்பாக்களும் வழங்கினார்கள். அவற்றையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் கொண்டு வந்திருந்த தள்ளு வண்டியிலே எங்களை போன்ற நடக்க முடியாதவர்களுக்கு ஒரு இருக்கைகளையும் வைத்துக்கொண்டு இளையவர்களுக்கு வேண்டிய உணவு வகையிலையும் இந்த வண்டியிலே வைத்து தள்ளி நல்ல மெல்ல கூட்டம் வருகின்ற திசையை நோக்கி இதனை தடைத்தோம். இறங்கிய இடத்திலே
நிறைய கடைகள் வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது கடைகள் இல்லை நின்றோம் என்றால் நாம் பறித்து வருவது சிரமம் என்று மெல்ல இளையவர்களை இழுத்துக்கொண்டு மல்பெரி தோட்டத்தின் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். மல்பெரி தோட்டம் என்றால் அது பெரிய அளவுக்கு சுமார் 500 ஏக்கருக்கு மேல் உள்ள பரப்பில் எல்லா இடங்களிலும் போட்டு இருக்கிறார்கள். அதன் நடுவே இருக்கக்கூடிய பாதைகளில் நடந்து ஒருவராக சென்று அதிலே பிரித்து விடப்பட்ட உப பாதைகள் வெளியே உள்ளே சென்று மல்பெரி தோட்டங்களை அடைய வேண்டியிருந்தது. நாங்கள் சென்ற பொழுதே நல்ல வெயிலாக இருந்ததனால் அதிக தூரம் என்னால் நடக்க முடியவில்லை. அங்கே தற்செயலாக போடப்பட்ட ஒரு இருக்கையிலே சற்று அமர்ந்து ஓய்வெடுத்துவிட்டு அடுத்து இளையவர்களோடு சேர்ந்து பறிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருக்கும் திசை நோக்கி மெல்ல மெல்ல நடைபோட்டோம். நாம் ஒரு வழியாக அவர்கள் இருக்கும் இடமும் அடைந்து விட்டேன். அதன் பின்புதான் எப்படி படிக்க வேண்டும் என்பது வழிகாட்டுதல் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு மரமாக பார்த்தோம். ஆம், நாங்கள் முதலிலே சென்ற மரங்களில் எதுவும் பழங்கள் இருப்பதாக தெரியவில்லை. வழக்கம் போல கடைசியில் தான் பழங்கள் அதிகமாக இருக்கும் என்று எங்களை திசை மாற்றி கடைசி பகுதிக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏனென்று பார்த்தால் நாங்கள் திரும்பி வரும் பொழுது நாங்கள் எந்த பகுதியில் நுழைய திரும்புகிறோமோ அந்த பகுதியிலுமே பின்பு ஒவ்வொரு பகுதியாக திறந்து விட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் பழங்கள் உள்ள ஒரு பகுதி அடைந்து அந்த பகுதியில் உள்ளே நுழைந்து மரங்கள் மட்டும்தான் தெரிந்தது. நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டது நம்ம ஒரு ஊரில் மல்பெரி என்றால் ஏதோ ஒரு பட்டுப்புழு வளர்ப்புக்கு பயன்படக்கூடிய ஒரு மரம் என்றுதான். அந்த மரங்களை வெட்டி போட்டு பட்டுப்புழுவை நமது ஊரில் வளர்ப்பார்கள். அதான் தெரியும். இங்கே வந்து பார்த்தால்தான் அந்த மல்பெரி மரத்தின் பழங்களும் காய்த்து கருப்பாகவும் சிகப்பாகவும் வெள்ளையாகவும் கூட ஒவ்வொரு இடத்திலும் இருந்து வருகிறது. நாங்கள் சென்ற பகுதியிலே கருப்பு நிறத்திலே அந்த மல்பெரி பழங்கள் இருந்தன. அந்த பழங்கள் செறிப்பழம் போல பக்கத்தில் இல்லாமல் நாம்
தலைக்கு மேலே தான் இருந்தது. எனவே தான் அவற்றை பறிப்பதற்காக இந்த உபகரணம் கொடுத்திருக்கிறார்கள். கம்பை கொண்டு நான் துரட்டி வைத்து நம் தோட்டத்தில் பழங்களை பறிப்பது போல இந்த உபகரணத்தை வைத்து மேலே அந்த பழத்தின் அருகில் அல்லது பழத்தை சுற்றி இந்த கப்பு வரும் வழியாக நல்ல தொட்டாலே அந்த பழம் நமது கிண்ணத்தில் விழுந்து விடுகிறது. அதன் பின் அவற்றை எடுத்து நான் சுவைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அருமையாக இருந்தது. இந்த பழம் ஏற்கனவே நான் சாப்பிட்டதும் இல்லை, அப்படி ஒரு பழம் இருப்பதும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பழம், இந்த பழத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டு தெரிந்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்ட அந்த இனிய பழம் விட்டமின் சி, இரும்பு சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த பழம். அது இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் பயன்படுகிறது என்றும் வெள்ளை மல்பெரி என்றும் சிவப்பு மல்பெரி என்றும் கருப்பு மல்பெரி என்றும் பல வகையிலே இந்த மல்பெரி பழங்கள் உள்ளது என்றும் நாங்கள் தோட்டத்தில் பார்த்தவை எல்லாமே கருப்பாக ஏதோ ஒரு கம்பளி புழு போல தென்பட்டது. நம்ம தோட்டங்களில் மேலே இது போல பார்த்தோம் என்றால் புழுக்கள் தான் ஊர்ந்து சென்று சிலது தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பழம் மிகவும் இனிமையாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் இதயத்திற்கும் நல்ல மருந்தாக அமைகிறது என்பது வியப்பாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த பழத்திலே ஜாம் செய்கிறார்களாம் மற்றும் அந்த சாறையும் பயன்படுத்தி வருகிறார்கள். மற்றும் அந்த கேன்களில் தயாரிக்கப்பட்டு ஜாம் மற்றும் சாறுகளும் விற்பனைக்கு நிறைய பயன்படுவது மட்டுமல்லாமல் நிறைய ஏற்றுமதியும் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அமெரிக்கா என்றால் ஏதோ ஆடம்பர வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வந்தது. விவசாயத்திற்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று தெரியாது. சுமார் அமெரிக்காவிலே சுமார் 2 மில்லியன் பண்ணைகள் வரை உள்ளன என்றும் ஒவ்வொரு பண்ணையுமே சுமார் 441 ஏக்கர் சுமாரான பரப்பளவு உள்ள பண்ணைகள் என்றும் கூறுகிறார்கள். நான் பார்த்த சில பண்ணைகள் அதன் பின்பு சாதாரணமாக 500-1000 ஏக்கர் வரை கூட
உள்ளது. இது 449 என்பது சராசரி ஏக்கர் தான். அதிலும் குறிப்பாக கலிஃபோர்னியாவில் சென்ட்ரல் வேலி, கிரேட் பிளைன்ஸ் ஆகிய பகுதிகளில் பெரிய அளவுக்கு விவசாயமும் நடந்து வருகிறது என்றும், அமெரிக்க விவசாய உற்பத்தியிலே கலிஃபோர்னியா தான் முதல் இடம் வகிக்கிறது என்றும், அதே கலிஃபோர்னியாவில் சோளம், சோயாபீன்ஸ் மற்றும் கால்நடை வளர்ப்பும் அதிகமாக நடந்து வருகிறது என்று கூறினார்கள். எல்லா விதமான விவசாய வேலைகளுமே இயந்திரமயமாக்கப்பட்டுள்ளதால் அது பெரிய அளவுக்கு லாபகரமாக அங்கே செய்யப்படுகிறது என்றும், அதிகமாக இந்த கலிஃபோர்னியா பகுதியில், விவசாய பகுதியில் காய்கறிகள், பழங்கள், நட்ஸு மற்றும் போன்ற உணவுப் பொருட்கள் அதிகமாக பயிரிடப்படுகிறது என்றும், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் என்றும், பாதாம், அதாவது உலகிலேயே பாதாம் 80 விழுக்காடு இங்கே தான் தயாராகிறது என்றும், திராட்சை, பிஸ்தா போன்ற பொருட்களுமே இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் கேள்விப்பட்டோம். அதுபோக நமக்கு தெரிந்த மாதிரி மல்பெரி இலைகளை புழுக்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிறார்களா என்று தெரியவில்லை. இருந்தாலும் அந்த மல்பெரி இலைகள் சளி, இருமல் போன்றவற்றிற்கு மிகவும் நல்ல மருந்தாக, ஆன்டி ஆக்சிடென்ட், ஈவன் எடை குறைப்புக்கும் உதவக்கூடிய சரும பாதுகாப்பு போன்ற எல்லாவற்றிற்கும் உதவிகரமாக உள்ளது என்றும் கூறினார்கள். மற்றும் அந்த இலைகளில் தேநீரும் தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு பயன்படுகிறது என்றும் கேள்விப்பட்டோம். பெரிய தோட்டமாக இருப்பதால் பகுதி பகுதியாக பிரித்து அவற்றிற்கு வரிசை எண்களும் கொடுத்து தனித்தனியாக வருபவர்களை பிரித்து அனுப்புகின்றார்கள். அந்த வகையில் தோட்டம் பெரிதாக இருப்பதால் அவற்றை சுற்றி பார்க்க மட்டுமில்லாமல் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு தோட்டத்திற்குள்ளேயே பேட்டரி கார்களும், ஏன் சிறுவர்கள் பெரியவர்கள் செல்ல இதுதான் பழம். பழத்தினுடைய பழத்தை பக்கத்தில் பாருங்கள். மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு இனிப்பு சுவையுள்ள பழமானது. அந்த நடக்க முடியாதவர்களுக்காகவும் மட்டுமல்லாமல் அவர்கள் பராமரிப்புக்காகவுமே வாகனங்களில் தான் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியும். எனவே அந்த வசதிகளும் பெரியவர்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும், ஏன் எல்லா அவர்களுமே செல்லும் வகையிலே ரயில் கூட உள்ளே விட்டிருக்கிறார்கள். அவை தோட்டத்தின் பெரிய பாதைகளில் சுற்றி வருகின்றது. ஏதாவது ஒரு நிறுத்தத்தில் இறங்கி அங்கே தோட்டங்களுக்குள்ளே சென்று பறித்து முடித்துவிட்டு அதே நிறுத்தத்தில் திரும்ப ஏறி
புறப்பட்ட இடத்திற்கு வரும் வசதியும் இருக்கிறது. இளம் சிறார்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும், ஏன் பெரியவர்களுக்கும் இது ஒரு உடம்புக்கு பயிற்சியாகவும் மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் அற்புதமாக இருந்தது. இது மிகவும் தலைக்கு மேலே உள்ள பகுதிகளை எட்டி 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 எங்கே அந்த பழம் இருக்கிறது என்று மிகவும் உன்னிப்பாக கவனித்து அந்த பழத்தை சுற்றி பழம் நடுவிலே வரும் வகையிலே பழத்தை சுற்றி இந்த கப்பை உள்ளே சொருக வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த பழம் அதுவாக வந்து கப்புக்குள்ளே விழும். மிகவும் அருமையான ஒரு பறிப்பாக இருந்தது. நாம் தோட்டத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது நாம் நல்ல வகையில் உலதை போக்கியுள்ளோம் என்ற அடையாளமாக கையில் எப்படியும் ரத்தம் கசிந்தது போல் சிகப்பாக அடையாளம் இருக்கும். நன்றி. வேறு நல்ல பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகின்றோம். அடுத்து சில நாட்களில் மட்டும் நாம் பொதுமக்களை அனுமதித்து முடிந்த மட்டும் நீங்கள் பறித்து செல்லலாம் என்று ஒரு கட்டணம் வசூல் செய்து அனுப்பிவிடுகின்றார்கள். நாம் சாதாரணமாக நமது ஊரிலே மீன்பிடி திருவிழா என்று சொல்வோம் அல்லவா, அதுபோலத்தான் மீன்பிடி திருவிழாவில் பார்த்திருப்போம். அழிந்த கண்மாயில் மீன் பிடிப்பது என்று பழமொழி கூட உண்டு. அதுபோல் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நல்ல விதமான ஒரு